ஆமா ஐயம்மன்னா மார்க்கமென்னா அப்படி ஒரு கால் அவனை யாகத்தை செய்து அந்த ஆண்டி பையனை கொண்டு விட்டா நம்முடைய மகள் என்னங்காவா பெரிய பெண்ணு அப்படி நாம் ஏதாவது ஒன்று செய்து அவன் அந்த ஆண்டி பயிர் இறந்து விட்டா நம்முடைய மகள் என்னதான் இருந்தாலும் தீரா கோபம் போற முடியும் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்களா தீராத கோபம் வரவேற்பு மரியாதை இல்ல அதுதான் மரியாதை இல்லைன்னா அந்த என்னங்க அப்படின்னு ஒரு கோச்சிக்க மாட்டா ஆம்பி அடிச்சது ஒரு அடியா அழுவா அறுத்தது ஒரு காயமா ஆம்பி இன்னைக்கு பேச நாளைக்கு அடிக்கலாம் ஒதுக்கலாம் பின்னால குடிக்கலாம் ஒன்னு மாதிரி ஒரு காலம் அவங்களோட கூலி குறுக்கு கம்மியாட்டி பேசுறாங்க இல்ல ஒரு காலம் அவங்க கூட நான் கூலி வாங்க நினைக்கிறேன் எப்ப ஒரு ஆளுகாரனை விட்டு அடிக்க செய்தாலும் அடிப்பட்டதாக வதப்பட்டதாக சந்தனம் புனுக்கு ஜவ்வாது இப்படி எல்லாம் நான் போட்டு அம்மா அழகா எங்க வீட்டுக்காரர் வச்சுங்கிறேன்
ஏண்டா நானும் விட்டுலாம் தான் நினைச்சேன். இப்ப பார்த்தா இந்த அடிய பார்த்தா எந்த பெருசு இருக்குதா தம்பி? அதே கீழே பாக்குறேன். எந்த பெருசு இது கீழே பாக்குறேன். ஆமா நான் எந்த பெருசு? ஓ கை பெருசு கிளம்பி ஐயா விட்டீரா நானே கேளுங்க. ஐயா கேடிகாலம் அந்த கைவிங்க இடிஞ்சு போயிடும். தம்பி எங்க வீட்டுக்கார எப்பேற்பட்டாலும் வீராதி வீரன் சூராய் அஞ்சா நெஞ்சா யாருக்கும் பயப்படாத சிங்கம். சிங்கம் அவரு அசிங்கம் சிங்கம் இதை கேட்டா என் வயிறு அப்படி கம்மியாட்டி போய் எதுக்கான நந்தி எதுக்கான மாடு அந்த மாட்டை விட்டு அடிச்சிருக்காரு. எனக்கு தனி தனியா கண்ணுல கோவப்படக்கூடாது. எந்த குடும்பம் இருந்தா குப்பன் இருக்கும், சம்பி இருந்தா பல விதமான சங்கடம் இருக்கும். அப்படி நான் விட்டு என்ன பார்த்தேன் அடிச்சிருக்கேன். அடிச்சதுனால தம்பி ஐயா விட்டீரான் ஐயா விட்டீரான் இவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. ஒன்ன மாதிரி பொட்டன்னு நினைப்பாங்க. ஆமா என்ன மாதிரி நாங்க விட்டோம்னா ஒன்ன மாதிரி பொட்டன்னு நினைப்பாங்க. ஆமா அதனால சாமி ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஒன்னு அடிக்கிறோம். ஆமா அடிச்சு வீழ்ந்தாலும் பரவாயில்லை. ஆமா வீழ்ந்தாலும் அடிக்காது இருந்தாலும் மரியாதை கிடையாது. அதனால அந்த ஆண்டிய ஒரே நிதியாக நான் யாகத்தை செய்து கொண்டுட்டு என்கிட்ட நல்ல வார்த்தை சொல்லுங்க, போயிட்டு வாங்க. அப்படி இருக்கணும் போட்டா இருக்கலாம். இப்படியாக கர்நாடகாவரி கொண்ட அசிங்கம் செய்தவர்களை நீ சொல்வதுதான் சரி, செய்த சரி அப்படி என்று ஒதுங்கி இருக்க அந்த நேரத்திலே ஈஸ்வரனாகப்பட்டவர் அதிகாலையில ஒரு வைபக்க
சாமி அந்த படுவாழியாகிய தட்சணை நாம் சொன்னதும் போதும் எனக்கு சாபத்தை முடித்து விட்டார். ஆமா. எப்படி சாபம்? அந்த கோதாயி நீ போல் சாபம் அவன் சாபை எனக்கு பட்டு விட்டான். தெரியல எப்படி சொல்லி அதிகாலையிலே ஒரு வைபோக்கியானவன் மாமனார் வந்து என்று சொன்னார். மாலை நேரம் ஆகிவிட்டது. மாமனார் வந்தாரா இல்லையா? இன்னும் வீடு வரவில்லையே. நன்றி அழைத்து என்று கேட்கிறது. மாமனார் வந்தா என்ற நானும் வரம் கொடுத்திருக்கும் போது யாரோ ஒரு வைப்போக்கன் வந்து உங்கள் மாமனார் வந்திருக்காரா என்று கூறினார். அப்படி வந்திருந்தால் வீட்டை தேடி வந்திருக்க வேண்டும். சபையில் ஏன்னா வந்திருந்தாரா? நீங்க பார்த்தீங்களா? என்ன காரணம்? அவர் மாமனார் அகப்பட்டவர் வந்திருந்தார். சரி, கைலாயத்தில் வந்திருந்தார். அப்படியா? கைலா வந்திருந்தார். எந்த வகையால் இந்த எந்த வகையால் இந்த கோபம், யார் மீது விரோதம், என் மீதா மகள் மீதா, அது சற்று கூற வேண்டும். தெரிவிக்கின்றேன். தேவன் மீதில்
யானை எம்பாரியோடு எதிர் வந்து அழைக்கவில்லையா என்று கோபமாக சென்று விட்டார் சாமி. தேவர்களால் வியாபாரிகளால் நான் சற்று மறந்தே போனேன். என் மீது ஆசையினாலும் மகளையாவது வரவேற்று பார்க்க வேண்டும் அல்லவா? தெரிவிக்கின்றேன். மகளை பார்க்க வந்து நீயும் பார்வதியை இருவருமாகத்தானே அமர்ந்து வரக்கூடிய பரமாளித்துக் கொண்டிருக்கும் போது என்ன பண்றாங்க பரமாளித்துக் கொண்டிருக்கும் போது தேவர்களா கூட்ட வலிவாக இருக்கிறது என்று சபையை விலக்கி ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும் என்று கட்டுரையிட்டாங்களா? அப்போ நான் சபையை விலக்கி வந்தேன். சபையிலும் என்ன நடந்தது? தெரிவிக்கின்றேன். அவர் சபையை விலக்கி சபையை விலைக்கு வரும்போது என் கையிலே இருந்த பிரம்பானது லேசாக அவர் மீது பட்டு விட்டது. இதற்காக எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் சாமி. சாபம் கொடுத்தார். என்ன சாபம் அளித்தார்? அதை நீ என்னிடம் விவரமாய் உரைப்பாய். நான் மகளால் பங்கப்பட்ட
கேளு சுவாமி. இந்த தட்சிணாபுரியில் என் மகளை பார்க்க வந்து நான் எப்படி அவமானப்பட்டனோ அதை போலவே உன்னுடைய மக்களால் அவமானப்படக்கூடாது என்று எனக்கு சாபத்தை கொடுத்து இந்த சாபத்தை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் சுவாமி. மலரவின் சாபத்தால மலரின் சாபத்தால மனிதன் பட்ட துன்பம். மலரையின் சாபத்தினாலே நான் மண்ணிலே பட்ட துன்பம் விலகவே கண்டிருந்தும் இது என்ன யோசனை கேட்டார். உலகினிலே இதனை நீக்க ஒருவராலும் ஆகாதப்பா. அழகமே நல்ல காலம் என்று காலத்தையும் கழித்திடுவாய். சாபம் ஏற்கனவே பிரம்மனிட்ட சாபத்தால் நான் பட்டப்பாடும் கெட்ட கேடும் அருகாமையில் இருந்து நீ பார்த்திருந்தோம் என்னை சாபத்தை நீக்க கேட்கிறாயே. சாபம் என்பது மும்மூர்த்தி தேவர்களின் யாரையுமே விட்டது கிடையாது. நீ மட்டும் என்ன இதுவே நல்ல காலம் என்று காலத்தை கழித்து வந்தீங்களா? குறைய சொல்லி எப்படியாகிலும் சாபத்தை நிவாசம் செய்ய வேண்டும் என்று முறையிட்டோம். சாபம் என்பது மூர்த்திகளை விட்டதல்ல, இவ்வளவு லேசாக தப்பித்துக் கொண்டது எவ்வளவு மேல் என்று தெரிவித்து விட்டோம். இருந்தாலும் எனது மகனாக விளங்கக்கூடிய மூத்த பிள்ளை அழைத்து நான் சொல்லியிருப்போம். இப்படியாக சாபம் என்பது மும்மூர்த்தி விட்டது கிடையாது. காலத்தை கைத்து என்று சொல்ல அப்படியே இருக்க அந்த நேரத்திலே இதோ நந்தியானவர் தன் மூத்தவனை அழைத்து கன்னிசாலையில வைத்து நமக்கு பின்னால் அந்த அதிகாரிகளை கொண்டு அப்படி என்று மூத்த பிள்ளை அழைக்க மூத்த பிள்ளை பக்கத்தில் அமர்ந்தது போல அமர்ந்து காலவரத்தை தளவாடி சென்று விட்டார். இதை கண்ட நந்தியானவர் அடைப்பாவி சண்டாளா, இப்படி செய்து விட்டாயே, நீ கன்னடர் குலத்தில் பிறந்து கல்லை கழுவி காப்படி அரிசி காலவை செலவு என்று சாபத்தை கொடுத்து விட்டார். பிறகு இளைய பிள்ளையாவது அழைத்து கன்னிசாலை வைக்கலாம் என்று இளைய பிள்ளை அழைக்க இளைய பிள்ளை தர்பார் அனோரா கதை தொடர்றார். அதுக்கு முன்னால் சென்னைமா நண்டகர் திருமணம் என்ற கூடிய மணி என்று சொல்லக்கூடிய அவர்கள் வீரபத்ர சாமி பாத காணிக்கையாக 1000 ரூபாய் அளித்திருக்கிறார். அளித்தன்ற குடும்பத்திலே எல்லா வல்ல வீரபத்ர தொழில் அவர் செய்யக்கூடிய தொழில் வளர வேண்டிய சிபை செய்யும். சபைக்கு முன்பாக என்னுடைய நாமதேயம் யார் என்று தெரியுமா? 2011 நேத்திரம் படைத்த முக்கம்தாரிய சிவபெருமான் இருக்கின்றார். அன்னவருடைய கோட்டை வாய்ப்பாடியில் கால் புரிய நந்திகேஸ்வரன் இருக்கின்றார். அன்னவருக்கு இளைய குமாரன் என்று நன்கரை தெரிந்து கொண்டாயா? ரெண்டாவது புள்ளியா? ஆமா, ரைட்டுங்க. ரெண்டாவது புள்ளியா தான். அப்புறம் அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. என் சிறசில் இருக்கக்கூடிய ஆமா
எவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றது. ரொம்ப அழகா இருக்கு சுவாமி. நான் வந்து வெகு நேரம் வெகு நேரம் ஆகிவிட்டது. என் தந்தை அவரை அழைத்திருக்கிறார். என்னை ஏதோ வரும்படி கேட்டார். நான் வந்திருப்பதாக தெரியும். யார் எப்பல விட்டாம்ல? அம்மாங்காரனா சாமி ஒரு வார்த்தை தவறாமல் உன் குமார செல்வன் இளைப்பிள்ளை போனான்ட்டார். சரியான மிஞ்சிலாகிறாங்க. தந்தையே கருணை உன் மகனாகிய இளைய பிள்ளை அநேக கோடி வந்தோம் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். எழுது என்றைக்கு சுகமாக வாழக்கிறதப்பா. இப்பேற்பட்ட சபைக்கு முன்பாக எந்த அழைத்த செய்தி இப்பேற்பட்ட சபைக்கு முன்பாக என்ன அழைத்த காரணம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். இதே நல்ல நேரத்தில் கலங்களே சிறுவன் தரக்கூடிய பெச்சக்காரன் சொல்லக்கூடியவர் இளைப்பிள்ளையா நடிக்கக்கூடியவருக்காக ரூபாய் 501 வாரி வாங்கி இருக்கிறார். அளித்தன்பர் குடும்பத்திலே எல்லா வீரபத்திர கடவுள் கூட வந்த கூலி